ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜோன் ரிஃபைனிங் மெத்தடு. திஸ் மெத்தடு பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். சரிங்களா? இதில் impure metal is melted and allowed to solidify. Impurities will prepare to be in the molten region. என்ன சொல்கிறாங்கனாக்க மெட்டல் வந்து இம்பியூர் ஃபார்மில் தான் இருக்கும். அதில் உள்ள மெட்டல் வந்து என்ன பண்ணுதுனாக்கா சாலிடிஃபைடாக மாற ட்ரை பண்ணுமா. அதனால இம்பியூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வில் ப்ரிப்பேர் டு மோல்டன் ரீஜனை மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுமா. அடுத்து சொல்கிறான் பாருங்கள், இம்பியூரிட்டிஸ் ஆர் மோர் சால்யூபிள் இன் த மெல்ட் மெட்டல் தென் தி சாலிட் ஸ்டேட் மெட்டல். என்ன சொல்கிறாங்கனாக்கா சாலிட் ஸ்டேட் அந்த பியூர் மெட்டலோட இம்பியூரிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இம்பியூரிட்டிஸோட சாலிபிள் பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக இருக்குமா. இது மோல்டன் ரீஜன் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுமா. ஆனால் பியூர் மெட்டல் வில் ப்ரிப்பேர்டு டு பி இன் த சாலிட் ரீஜன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதோடைய ப்ரொசீஜர் பாருங்களேன். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா impure metal is taken in the form of the rod. One end of the rod heating using the mobile induction heater. மெல்ட்டிங் ஆஃப் மெட்டல் போர்ஷன் ஆஃப் எண்ட். என்ன சொல்கிறாங்கனாக்கா இம்பியூர் மெட்டலை வந்து ஒரு டேக்கன் த ராடு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒன் எண்டு ராடு ஹீட்டிங் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை யூஸ் பண்ணி ஒரு சைட்லேருந்து ஹீட் பண்ணிட்டு வர்றாங்க. அதோட டயக்ராம் பாருங்கள். அப்படியே ஜோன் ரிஃபைனிங் மெத்தடு இது பாருங்கள். இந்த ராடு மாதிரி எடுத்திருக்கோம். மொபைல் இம்பியூர் மெட்டல் ராடு எடுத்திருக்கோம். இந்த ராடு சிகப்பு ராடு. இது வந்து மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரு. இது எல்லாமே இதோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா இனட் கேஸ் அட்மாஸ்பியரில் இருக்கும். சொல்கிறான் பாருங்கள், இந்த இண்டக்ஷன் ஹீட்டர் உள்ள இடத்துல வந்து மோல்டன் ரீஜன் மெட்டல் ப்ளஸ் இம்பியூரிட்டிஸ். அதாவது அந்த இடத்துல வந்து ஹீட் பண்ணுறப்ப லிக்விடு ஃபார்மில் மாறுமா. அந்த இடத்துல மெட்டலும் இம்பியூரிட்டிஸும் லிக்விடாக மாறுமா. ஆனால் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருந்து அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் இங்கிட்டிருந்து இங்கிட்டு போயிருச்சு. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சாலிடு மெட்டலாக இருக்குமா, பியூர் மெட்டலாக இருக்கும். சரிங்களா? அப்போ இம்பியூர் மெட்டல் ராட் எடுத்துக்கிருக்கோம். இதான் டயக்ராமு, இதை பார்த்துக்குங்க. அடுத்து ப்ராசஸ் வந்துடுங்க. Impure metal is taken in the form of the rod. One end of rod heating using the mobile induction heater. Melting of metal portion of end. அடுத்து என்ன பண்ணுறாங்க, வென் ஹீட்டர் ஸ்லோலி மூவ் டு அதர் எண்டு பியூர் மெட்டல் கிறிஸ்டலைஸ். என்ன சொல்கிறாங்கனாக்க வென் ஹீட்டரை வந்து ஸ்லோவாக லெஃப்ட் டு ரைட்டில் இப்படி மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னாக்க பியூர் மெட்டல் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகுதான், சாலிட் ஃபார்முக்கு மாறுதான். அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா இம்பியூரிட்டிஸ் வில் மூவ் டு அட்ஜஸ்ட் இன் த மோல்டன் ஜோன் டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் தி ஹீட்டர் எங்கே நகருதோ அது கூடவே இம்பியூரிட்டிஸும் நகர்ந்து போயிட்டே இருக்கான். ஏன்னா இம்பியூரிட்டிஸ்க்கு வந்து லிக்விட் ரீஜனை தான் அது ப்ரிப்பேர் பண்ணுது. அப்போ பியூர் மெட்டல் வந்து சாலிட் ரீஜனை ப்ரிப்பேர் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் லிக்விடாக இருக்கும். அது நகர்ந்த இடம் வந்து ப்ரீவியஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து சாலிடு ஃபார்மில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இம்பியூரிட்டிஸ் வந்து அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் கூடவே மூவ்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், as a heater further away molten zone contains impurities also move along with it. சொல்கிறாங்க பாருங்கள், ஹீட்டரை வந்து ஃபர்தராக அவே மூவ் பண்ணுறாங்க. ஹீட்டரை மூவ் பண்ணும்போது மோல்டன் ஜூன் கண்டெய்ன்ஸ் எல்லா இடத்துலையும் அது நகர இடங்க எல்லாமே என்ன ஆகும், மோல்டன் ஜூனாக மாறுமா, லிக்விட் ஃபார்மில் மாறும்போது இம்பியூரிட்டிஸ் ஆல்சோ மூவ் அலாங் வித் இட். அது எங்கே நகர்ந்து மோல்டன் ஜூனாக இருக்குதோ அந்த இடத்துக்கு இம்பியூரிட்டிஸும் போய்கிட்டே இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, திஸ் ப்ராசஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ் பை மூவிங் ஹீட்டர் இன் சேம் டைரக்ஷன் எகைன் அண்ட் எகைன் டு அச்சீவ் டிசைடு பியூரிட்டி லெவல் ஆஃப் தி மெட்டல். என்ன சொல்கிறாங்கனாக்க ஒரே டைம் சேம் டைரக்ஷனில் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ் நிறைய டைம்ஸ் திரும்ப நம்ம அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எகைன் அண்ட் எகைன் அந்த டைரக்ஷன் ஒரே சேம் டைரக்ஷன் போகும்போது என்ன ஆகும்னாக்கா டிசைடு பியூரிட்டி லெவல் ஆஃப் தி மெட்டல் வந்து சாலிட் ஃபார்மை டிசைட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணும், அதனுடைய பியூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சொல்லப்போனால் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டல் சொல்லியிருக்காங்கல்ல, ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் சொல்லியிருக்காங்கல்ல, அப்படின்னா அது ஃப்ராக்ஷன் லெவலில் பியூரிட்டி லெவல் வந்து மெட்டல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் கேரிடு அவுட் இன் த இனட் அட்மாஸ்பியர் டு ப்ரிவென்ட் த ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். சொல்கிறாங்கல்ல, நம்ம இனட் கேஸ் அட்மாஸ்பியரில் தானே அதை பார்த்தோம். அப்படியே டயக்ராம் பாருங்கள், போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராம் உள்ள இனட் கேஸ் அட்மாஸ்பியர். ஏன்னா இது வந்து ப்ரிவென்ட்ஸ் த ஆக்சிடேஷன் ஆஃப் தி மெட்டல்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆக விடாமல் அது பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இனட் கேஸை பற்றி உங்களுக்கு தெரியும், அது ஒரு தமிழில் வந்து மந்த வாயுன்னு சொல்லுவாங்க, எதோட ரியாக்ட் பண்ணாது. சரிங்களா? அடுத்து கடைசி பாயிண்ட்டு, திஸ் ரிஃபைனிங் ப்ராசஸ் செமிகண்டக்டர் ஒன்லி யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரை மட்டும்தான் ரிஃபைன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம் ஜிஇ, சிலிக்கான், கேலியம் ஜிஏ, இந்த மாதிரி செமிகண்டக்டரை மட்டும்தான் இதுலேருந்து பியூரிஃபை பண்ணுறாங்க. சரிங்களா? ரிஃபைனிங் பண்ணுறாங்க. இந்த மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூப்பா.